நாட் லைக் ரிசப்டார்ஸ். நாடோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் ஒலிகோமரைசேஷன் டொமைன். இது வந்து நார்மலாக எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கும். ஐ மீன் செல்லுக்குள்ளார இருக்கும். செல்லுக்கு வெளியில் இருக்கிறது டால் லைக் ரிசப்டார். செல்லுக்குள்ளார இப்போ இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நாட் லைக் ரிசப்டார், NOD. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியா ஒன்ஸ் செல்லுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அதோட செல்வாலோட ஃப்ராக்மெண்ட்ஸை பிச்சு உள்ளார அனுப்பும். அப்படி அனுப்புகிறப்போ அதை வந்து ரெகனைஸ் பண்ணி இதை அட்டாக் பண்ணி கில் பண்ணுது. அது எப்படி ரெகனைஸ் பண்ணுதுன்னா, ஒருவேளை கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவாக இருந்துச்சுன்னா டை அமினோ பைமிலிக் ஆசிட் இதை வந்து ரெகனைஸ் பண்ணுது. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்துச்சுன்னா. அதே கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் இது ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா நியூரோமைல் டைபெப்டைட் அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணுது. இப்போ அது வந்துச்சுன்னா இதை கொள்ளுது, இது வந்துச்சுன்னா அதை கொள்ளுது. ஓகேங்களா? இப்போ வந்து நாடு வந்து எப்படி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது நாடு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் எப்படி வச்சுக்கிட்டேன்னா நாடு, காடு, ரிப்பு. நாடு அழிஞ்சு போச்சு, நம்ம ஊரில் உள்ள காடும் அழிஞ்சு போச்சு, ரிப்பு ரெஸ்ட் இன் பீஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நாடு NOD, அடுத்தது வந்து அது வந்து கார்டு ஆக்டிவேட் பண்ணுது CARD, கார்டு டொமைன் எக்ஸ்போஸ்டு. அடுத்தது ரிப்பு 2 கைனேஸ் ரெக்ரூட்மெண்ட்டை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நாட் சிக்னோலோசோம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் NF-κB வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் வந்துடுது. ஓகேங்களா? நாட் 2 வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெனட் செல்ஸில் அதிகமாக இருக்குது. அந்த பெனட் செல்ஸ் எங்கே இருக்குன்னா கட்டில் இருக்குது. கட்டில் நம்மளால் டிஃபென்சினை ப்ரொடியூஸ் பண்ணி பாக்டீரியாவை கொண்டுருது. ஓகேங்களா? இப்போ கிரான்ஸ் டிசீஸில் என்ன நடக்கும்னா நாட்டில் வந்து மியூட்டேஷன் நடக்கும். நாட்டில் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா ரெகனைஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாயிரும். ஸோ கட்டில் வந்து பாக்டீரியா இருக்கும். அது அதிகமான இன்ஃப்ளமேஷன் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால கிரான்ஸ் டிசீஸ் வந்துடும். அதனாலையும் வரும். ஒருவேளை நாட் 2ல் வந்து ஒருவேளை அது எக்ஸஸாக ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அதிகமாக இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதை வந்து இவங்க பிளாவ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க.